நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இதனாலவே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. ஆமாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது மகாபலிபுரம்ல இருக்க மஹிஷாசுரா மர்தானி கேவ். இது ஒரே கல்லுனால செதுக்கப்பட்ட கோயிலுங்க. இது 7th செஞ்சுரில பல்வா வம்சம்னால செதுக்கப்பட்டதுங்க. குறிப்பாக நரசிம்மவர்மன் ஆட்சியில செதுக்கப்பட்டது. இந்த சிற்பங்கள் நமக்கு பல்வா காலத்துல ஆளுகிற அரசன் கதைகள சொல்லுதுங்க. அப்புறம் நம்ப வெல்கம் பண்ற விதமாக எல்லா பில்லரிலும் சிங்கம் வடிவில முகம் 3 அறைகளும் இருக்குதுங்க. ஆஹா! என்ன அழகா இருக்குதுங்க. இந்த கேவ் இத தொடும்போது ஒரு விதமான சந்தோஷங்க. ஆஹா! நம்ப ஏன் அந்த காலத்துல பிறந்திருக்க கூடாது? இங்க என்ன தெரியுது? ம். ஒண்ணும் இல்ல. வாங்க இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு காட்டுறேன். இது அர்ஜுனா பெனன்ஸ் சொல்றாங்க. இதில் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதையை சொல்லுதுங்க. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் ஆன் த வேர்ல்ட். இந்த மொத்தம் கோயில் ஒரே பாறையினால செதுக்கப்பட்டதுங்க. வாங்க இப்ப நம்ம கிருஷ்ணா பட்டர் பால் கிட்ட பார்க்கலாம். எப்படிங்க இவ்ளோ பெரிய கல்லு ஸ்லோப்ல கீழ விழாம இருக்குது? வாங்க அப்படியே ஒரு ஒரு இடத்துல இருக்க கோயிலும் ஒரு ஒரு சிற்பங்களும் காட்டுறேன். என்ன இப்படி வெயில் அடிக்குது? அந்த காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் செதுக்க. ஆஹா! எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. ம். நான் பார்த்த இன்பம் நீங்களும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கல்லினால செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிற்பங்கள் அவ்வளோ அழகா இருக்குங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ராயல் கோபுரம். இது விஜயநகர் பேரரசு காலத்தில், அதாவது 14 to 17 செஞ்சுரியில கோபுரம் கட்டப்பட்டதுங்க. இது பர்ட்டிகுலரா கிருஷ்ண தேவராயருக்காக கட்டப்பட்ட கோயிலுங்க. இது சிம்பிள் ஆஃப் பவர், ஷோகேஸ் த வெல்த் அண்ட் டிவோஷன் ஆஃப் விஜயநகர் ரூல்ஸ். வாங்க இப்போ நம்ம மன்னர் டப் பார்க்கலாம். இங்க தான் மன்னர்கள் எல்லாம் குளிப்பாங்க சொல்றாங்க. ஒரே பாறையினால ஸ்விம்மிங் பூல் மாரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ராமானுஜன மண்டபம்ங்க. இது 1017ல இருந்து 1137 வரைக்கும் கட்டுதுங்க. த கிரேட் விசேஷ்ணா வித் செயின்ட் ராமானுஜர். ஆஹா! என்ன அழகா இருக்குங்க. இதுதாங்க ஓயாக்கனேஸ்வர் டெம்பிள். இது பல்வா வம்சம்னால கட்டப்பட்டதுங்க. இது 8th செஞ்சுரியில கட்டப்பட்டது. வணக்கம் அக்கா. இப்போ நம்ம பார்க்க போறது லைட் ஹவுஸ்.
என்ன இவ்ளோ ஹைட்டா இருக்கு? அடடா! இங்க இருந்து பார்த்தா மொத்தம் மகாபலிபுரமே தெரியுதே! இவ்ளோ அழகா இருக்க பீச் பார்க்க போறோங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது மியூசியம் என்ட்ரன்ஸ்ங்க. ஸோ டிக்கெட் ₹5 ஆகும். அவ்ளோ அழகா ஒரு சிற்பங்களும் செதுக்கி இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம பீச்சுக்கு போறோம். கோவில் பக்கத்துல எவ்ளோ அழகான பீச். ஆஹாஹாஹா! வாங்க நம்ம இப்போ மெயினான இடத்துக்கு போறோம். ஆமாங்க, இப்போ நம்ம வந்திருக்கிறது ஷோர் டெம்பிள்க்கு தான். 8th செஞ்சுரில கட்டப்பட்டதுங்க. அப்படியே பீச்சுக்கு பக்கத்துல பல வருடங்களாக கடல் அலைகளை எதிர்கொண்டு இன்னும் வலிமையாக நிற்கிறதுங்க. எல்லாமே ஓகேங்க. நம்ம தமிழ் எழுத்துக்கள் மேல எல்லாரும் நடந்து போறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குங்க. இந்த எழுத்துக்களுக்கு டேப் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. ஓகேங்க. இப்போ வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ண நம்ம ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப தேங்க் யூ. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.